எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம ஒரு நார்த் இந்தியன் ஸ்பெஷல் சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பாலக் கோஃப்தா கறி. பாலக் வச்சு ஒரு வித்தியாசமான சைட் டிஷ் தான் இன்னைக்கு செய்ய போகிறோம். இந்த பாலக் கோஃப்தா கறி செய்ய நான் ஒரு கட்டு ஃப்ரெஷ்ஷான பாலக்கீரை எடுத்திருக்கேன். கீரையை நல்லா க்ளீன் பண்ணிட்டு நல்லா மெலிசா நறுக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மெலிசா கட் பண்ணா தான் நம்மளுக்கு கோஃப்தா நல்லாயிருக்கும். பாலக்கில் இருக்கிற மாய்ஸ்சரை ரிமூவ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து வைக்கலாம். உப்பு சேர்க்கறதால இருக்கிற தண்ணி எல்லாம் கொஞ்ச நேரத்தில் ரிலீஸ் ஆகிடும். அப்புறம் நம்ம தண்ணியை வடிச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். கீரை ஊறுற நேரத்தில் நம்ம மசாலாவை அரைச்சிடலாம். ஒரு மிக்சர் ஜாரில் நறுக்கின வெங்காயம், 4 பல்லு பூண்டு, நறுக்கின ஒரு துண்டு இஞ்சி, 4 பச்சை மிளகாய் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பவுலுக்கு மாற்றி தனியாக வச்சிருங்க. அடுத்து தக்காளி முந்திரி பருப்பை அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் 4 தக்காளியை நறுக்கி சேருங்க. இது கூட ஒரு 15 முந்திரி பருப்பை அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு சேர்த்துக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அறுப்பட்டதும் ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. உப்பு சேர்த்து கலந்து வச்ச கீரையில் தண்ணி நல்லா வடிச்சிடலாம். ஒரு வடிகட்டி வச்சு வடித்து எடுத்துட்டு இது கூட ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச வெங்காயம், பச்சை மிளகாய் கலவையை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கலாம். அடுத்து 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ண பிறகு இன்னும் கொஞ்சம் மாவு தேவைப்படுது, அதனால இன்னும் 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ நம்மளோட கோஃப்தா மிக்ஸ்சர் ரெடி ஆயிடுச்சு. இந்த கலவையிலேருந்து கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்னதாக உருட்டி வச்சுக்கலாம். நம்ம கோஃப்தாவை பொரிச்சு எடுக்க போகிறதில்ல, ஒரு ஹெல்த்தி ஆப்ஷனாக ஸ்டீம் பண்ண போகிறோம். ஒரு ஸ்டீமர் பிளேட்டில் எண்ணெயை தடவி உருட்டி வச்ச கோஃப்தா பால்ஸை வச்சிடலாம். ஒரு ஸ்டீமரில் இல்லைன்னா இட்லி குக்கரில் வச்சு ஒரு 5 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வச்சோம்னா ரொம்ப கட்டியாயிடும், அதனால ஒரு 5 நிமிஷம் வச்சா போகிறோம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கோஃப்தா எல்லாம் அருமையாக நல்ல சாஃப்டாக இருக்கு. இப்போ ஒரு அகலமான கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு அன்னாசி பூ, அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அரை டீஸ்பூன் சீரகம், ஒரு பிரியாணி இலை சேர்த்து வறுத்துக்கோங்க. அடுத்து பொடிசா நறுக்கின 2 பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்குங்க. வெங்காயம் வதங்கினதும் மீதம் இருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் கலவையை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. வெங்காயத்தோட பச்சை வாசனை எல்லாம் போய் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வறுபட்டிருக்கு. இப்போ அரைச்சி வச்ச தக்காளி, முந்திரி பருப்பை சேர்த்துடலாம். ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விடுங்க. 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். தக்காளியில் ஈரப்பதம் வத்தி கொஞ்சம் கெட்டியானதும் மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து 3 நிமிஷம் வதக்குங்க. பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் 1/2 கப் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். கடாயை மூடி ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க விடுங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க.
நல்லா கலந்து விட்டுட்டு பிரியாணி இலையை எடுத்துட்டு 1 டீஸ்பூன் சர்க்கரை, 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஸ்டீம் பண்ணி வச்சிருக்கிற பாலக் கோஃப்தாவை ஒன்றா சேர்க்கலாம். கோஃப்தாலாம் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. ஜென்டிலாக கோஃப்தாஸை உடையாமல் கலந்து விடுங்க. அரைக்கப்பளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோஃப்தாஸ் எல்லாம் கிரேவியை நல்லா அப்சார்ப் பண்ணி நல்லா குக் ஆகட்டும். கடாயை மூடி ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். மசாலா எல்லாம் நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமா கசூரி மேத்தியை கடைசியா சேருங்க. நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்து கலந்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியான நல்ல ரிச்சான இந்த பாலக் கோஃப்தா கறியை நீங்கள் சப்பாத்தி, ரோட்டி, பூரி எல்லாத்துக்கும் வச்சு சர்வ் பண்ணலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in.